ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ஒரு நார்வேயன் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி இன்னசென்ஸ். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சில பல சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாத்தானின் மறு உருவமாகவே பிறந்த ஒரு பையன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி ஒரு மோசமான குணாதிசயம் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள், இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தில் இடா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். இந்த பொண்ணுக்கு ஆனா அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா, அந்த பொண்ணு டீனேஜ் பொண்ணாக இருக்குது. பட் இருந்தாலும் ஆட்டிசம் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்குது. அந்த பொண்ணு யாருக்கிட்டையும் பேசுகிறதே இல்லை. தன்னுடைய மகளும் மற்றவங்கள மாதிரி ஒரு சராசரியான நார்மல் லைஃப்பை எப்போ தான் லீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இந்த 2 பொண்ணுங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஒரே ஒரு மன கஷ்டத்தோடையே இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பிள்ளைங்களும் வெளியே போச்சுங்க அப்படின்னா, ஏன்னா அந்த சின்ன பிள்ளை விளையாட போகும்போது அப்பா அம்மாவும் வீட்டில் இல்லை அப்படின்னா, சும்மாவே அந்த பெரிய பொண்ணு ஆனால் தனியாக எப்படி உட்காந்துருக்க முடியும்? அவள் ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுவாள். அதனால் நீயே அக்காவை கூட்டுட்டு போ, எப்போ போனாலும் வெளியே விளையாட போனேன்னா அக்காவை கூட்டுட்டு போய் அவளை கொஞ்சம் எந்த அளவுக்கு ஜாலியாக பேசி கலகலன்னு வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பொண்ணு இடா கிட்ட அவங்க அம்மா அடிக்கடி சொல்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணு இதுக்காகவே தன்னுடைய அக்காவை டெய்லி வெளியே கூட்டுட்டு போகிறான். ஆனால் அந்த பெரிய பொண்ணு ஆனாவை பொறுத்தளவுக்கு அந்த பொண்ணு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சோம். ஏன்னா ஆட்டிசம் குறைபாடு இருக்க நபர்கள் நம்ம பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ அந்த பொண்ணை ஒரு இடத்துல உட்கார வச்சிங்கன்னா அந்த பொண்ணு அமைதியாக சமத்தா ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்குமே தவிர எந்த ஒரு ரியாக்ஷனுமே அந்த பொண்ணுக்கிட்ட பெருசாக இருக்காது. யார் கேட்குற கேள்விக்கும் எந்த பதிலும் அந்த பொண்ணு சொல்லவும் சொல்லாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தனிமையாகவே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த ஆனா, இந்த தங்கச்சி கூட்டு போனால் நீ இங்கே உட்காரு, நான் போய் விளாண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அதில் ஒரு 7-8 மாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 வீடு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டில் ஃபுட்பால் அப்படி இப்படின்னு விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பிள்ளை நடுவில் போய் சும்மா நின்று வேடிக்கை பார்க்குது. எது? இந்த குட்டி பொண்ணு. இப்போ இந்த மூத்த பொண்ணு இருக்கே, இந்த பொண்ணு கூட உட்காந்து சும்மா பேசுகிறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ இன்னும் ஒரே ஒரு பொண்ணு தான் அந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கா. அந்த பொண்ணுடைய பேர் ஆயிஷா. அந்த பொண்ணுக்கு முகம் கொஞ்சம் தேமலாக வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி முகம் ஃபுல்லாக நிறைய தேமலாக இருக்குது. இதன் காரணமாக அந்த பொண்ணுடைய உருவம் அந்த மாதிரி இருக்குங்கிறனாலேயே அந்த பொண்ணுக்கிட்டேயும் எந்த பசங்களும் பேசுகிறதில்ல. இப்போ அந்த ஆனாகிட்டேயும் யாரும் பேசுகிறதில்ல, அந்த ஆயிஷாகிட்டேயும் யாரும் பேசுகிறதில்ல. இதுங்க 2 மட்டும்தான் ஒன்றா உட்காந்து பேசுகிறது சிரிக்கிறது. அந்த ஆயிஷாவை பார்த்தா மட்டும்தான் இந்த ஆனா பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படின்னு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கும். இப்படி இருக்க தருணத்தில் இதே அப்பார்ட்மெண்ட்டில் பென் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையன் ஒரு மோசமான பயவுல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இந்த அக்கா தங்கச்சி 2 பேர்த்தில் இந்த இடா இருக்கல்ல தங்கச்சி, இந்த பொண்ணு எப்படி குணாதிசயம் இருக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னா, ஒரு தண்ணியிலேருந்து ஒரு குட்டி மீன் ஒன்று துள்ளி வெளியே விழுந்துருச்சு அப்படின்னா, குழந்தைங்க கடவுளுக்கு நிகரான நபர்கள் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ குட்டி பிள்ளைங்க அந்த மீன் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருங்க, ரைட்டா? ஆனால் இந்த இடா பொண்ணு இருக்காளே, இவ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா, தண்ணியிலேருந்து ஒரு 2 அடி தூரத்தில் அந்த மீன் துள்ளி விழுந்துச்சுன்னா அந்த மீனை தூக்கி 10 அடிக்கு அந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிருது, சாகட்டும் அது அப்படின்னு. அப்படி அற்புதமான ஒரு குணம்மா, ஒத்தரோசா அற்புதமாக வளர்ந்துருக்கம்மா நீ. அப்படி ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய பொண்ணு இந்த இடா. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டராக சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில். இந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணோ இதை விட 100 மடங்கு மட்டமான அந்த பெண்ணு. அப்போ அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கங்க. அவனுடைய மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, அந்த பையன் பார்த்தான் அப்படின்னாலே என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆள் அவன். அவன் ஒரு மரத்தை ரொம்ப நேரமாக அப்படியே ரொம்ப கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒரு 2 நிமிஷமா அப்படின்னா அந்த மரம் கொப்பெல்லாம் ஒடிஞ்சு விழுந்துடும். அப்போ அப்படி ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பையன். இன்னும் சொல்லணும்னா ஒரு சாத்தானின் மறு உருவம் அப்படின்னே அவனை சொல்லலாம். அப்படி ஒரு குரோதமான கதாபாத்திரம் அது. இதுக்கப்புறம் இந்த அக்காவும் ஆயிஷாவும் எப்பயும் ஒன்றாவே இருக்காங்கங்கிறனால நம்ம போய் விளையாடுறதுக்கு ஆள் வேணும்லங்கிறதுக்காக இந்த இடா பொண்ணும் அந்த பெண் பையனும் ஒன்று சேர்றாங்க. அதுக்கப்புறம் உலகத்தை யார் காப்பாற்றுறது யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா,
செம்ம ஸ்மார்ட்டான ரைட்டிங்கு இந்த படம். முதல்ல கிளியராக எக்ஸ்பெக்டேஷன்ஸை நான் செட் பண்ணிடுறேன். ஆகா ஓஹோன்னு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் போகாதீங்க. ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி தரமான வித்தியாசமான படங்களை உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு தான், உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் உங்ககிட்டங்கிறதுக்கு தான் நம்மளுடைய சேனலே. அப்படி ஒரு படம் தான் இது. இப்படி படம் நீங்கள் அதிகமாக எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு வித்தியாசமான படம் இது. அதனுடைய ஃப்ளோலையே பொறுமையாக பாருங்கள். ஒரு ஸ்லோ பர்னிங் ஹாரர் ட்ராமா இது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த கதை போக 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 ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து டிஃபால்ட்டாக அந்த கதைக்குள்ளே இருக்க கதாபாத்திரங்கள் எல்லாம் நமக்கு இப்படி நபர்கள் தான் அப்படின்னு புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு கனெக்ட் ஒன்று வரும். அடுத்து என்ன நடக்க போகுது நீங்கள் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஸோ அதனுடைய ஃப்ளோலையே பாருங்கள், சூப்பரான ஒரு படம் இது. அந்த அளவுக்கு திரைக்கதையை இவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது திரைக்கதையை பண்ணாங்கங்கிறத விட இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை அவங்க எழுதின விதம் ஒன்றுமே இல்லை. அந்த பென்னுங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு பையன் ஒருத்தன் வர்றானே, சாம் அஷ்ரஃப்னு சொல்லி ஒரு ஆக்டர் தான், அந்த சின்ன பையன் தான் ப்ளே பண்ணியிருக்கான். என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஐயா அந்த பையன்கிட்ட இருந்து. இந்த படமே இப்போ நான் சொன்ன அந்த 4 பிள்ளைங்களை சுற்றி தான் வரும். மற்றபடி ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் தான் சும்மா உள்ளே வந்துட்டு போகுமே தவிர இந்த 4 பேர் தான் இந்த படம் முழுக்க. ஆனாலும் இந்த 2 மணி நேரம் நெருக்கி ஓடுற அந்த படத்தில் இந்த பையன் முதல்ல ஒரு 4 சீன் இந்த பையனுடைய குணாதிசயம் எப்படி, உன்னுடைய பவர்லாம் எப்படி அப்படின்னு நமக்கு காமிச்சதுக்கு அப்புறம் 5ஆவது தடவை நமக்கு உள்ளே வரும்போதே ரைட்டு, இன்னைக்கு எவனுக்கு சங்குன்னு தெரியல, ஐயோ இது எதுக்கு நிற்கிது, இது யார் குடும்பத்தையும் வாழ வச்சதே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அந்த பையனை 5ஆவது தடவை 6ஆவது தடவை ஸ்க்ரீனில் காமிக்கும் போதே நம்மளை அறியாமையே ஒரு பதவதைப்பு வந்துடும். இன்றைக்கி இந்த ராவு காலம் என்னத்தை கூட்ட போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் அந்த படத்தில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான்ப்பா, வெறும் பார்க்குறத தவிர. இந்த பையனுடைய அந்த பார்த்தாலே அடுத்தடுத்து நடக்கிற அடுத்தடுத்த அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது ஓமன் படமாகட்டும், அதை அப்படியே நம்ம ஜென்ம நட்சத்திரம்னு தமிழில் பண்ணாங்களே, இந்த 2 படங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த படம் பார்க்கும்போது அந்த 2 படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு படம் பார்க்குறோம்ப்பா அப்படின்னு ஒரு ஃபீலு, அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. செம்மையாக பண்ணியிருந்தாங்க கதாபாத்திர வடிவமைப்பு எல்லாமே. இதை தாண்டி இது ஒரு நார்வேயன் படம். இந்த நார்வேயன் படம், ஹங்கேரி படம், ஸ்வீடன் படமெல்லாம் நீங்கள் பேச்சே கிடையாது. சினிமோட்டோகிராஃபியில் அப்படி கலர்ஃபுல்லாக ரகரகமாக தட்டியிருப்பாங்க. தொட்டு பொட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்துலையும் அவ்வளவு நேர்த்தியான கலர்ஃபுல்லான ஒரு சினிமோட்டோகிராஃபி. இவ்வளவு ஸ்லோ ட்ராமாவாக போகக்கூடிய அந்த படத்திற்கு மிகப்பெரிய பலமே இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி தான். அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஊஞ்சலில் வழக்கமாக பலகை இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக சில இடத்துலலாம் டயரை கட்டி வச்சுருப்பாங்க இவருங்க. அந்த டயரில் இந்த இடா பொண்ணு உட்காந்துக்கிட்டு தலை குப்புற அப்படி படுத்துருப்பான். அந்த பொண்ணு அப்படி படுத்துக்கிட்டு தலை குப்புற பார்க்குற சீன், அதாவது இவங்க தங்கியிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கு மேலே போகிற ஒரு ஃப்ளைட்டு, இந்த சீனை அப்சைட் டவுனாக சினிமோட்டோகிராஃபர் ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பார். செம்மையான ஃப்ரேமிங் அது. அதே மாதிரி இந்த படத்தில் ராக் ஃபோக்கஸ் ஷாட்டுமே நிறைய இருக்குது. அதுவுமே சூப்பராகவே வந்திருக்கு பல இடங்களில். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே இந்த படத்தில் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய பலம். இந்த படம் நான் சொன்ன மாதிரி அதனுடைய ஃப்ளோலையே பாருங்கள், நம்மளுடைய அந்த வேவ்லேருந்து செட் ஆகக்கூடிய ரசிகர்களுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.